என்ன பண்ண சொல்ற? பொண்ணுங்களை பெத்த எல்லா அப்பனுங்களும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் புரோக்கர் மாதிரி தான். என்னங்க சொல்றீங்க? உங்களை புரோக்கர்னு நினைக்கிறாங்களா? பின்ன நம்ம பொண்ணுக்காக மாப்பிள்ள பார்த்து பார்த்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லா எலிஜிபிள் பேச்சுலர் ஜாதகமும் இப்ப என் கையில தான் இருக்கு. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? போன வாரம் கல்யாணம் ஆயிடுச்சு வனிதா, அதாம்மா மேல்மாடி மகேஷ் பொண்ணு. அவன் என்கிட்ட வந்து நம்ம பொண்ணு வேணான்னு சொன்ன ஜாதகத்தை வாங்கிட்டு போய் தான் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணானா பாத்தீங்க. அப்பா, என்னோட பேஷன் என்னன்னு தெரிஞ்சும் எதுக்கு நீங்க இவ்ளோ கஷ்டப்படணும்? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. நீங்க திரும்ப திரும்ப ஜாதகத்தை கொண்டு வரீங்க. அதனாலதான்ப்பா உங்க மேல கோவமா வருது. என்னடி பெரிய பேஷன்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் கல்யாணம் வேண்டான்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்ப? நல்லா கேளுமா. மா ப்ளீஸ், ரெண்டு பேரும் கொஞ்சமாவது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என் கல்யாணத்தை விட என் கெரியர் தான் முக்கியம். எனக்குன்னு சொந்தமா ஒரு கிளினிக் வச்சு வர பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ரிஸ்கே இல்லாம டெலிவரி பார்க்கணும். அந்த குழந்தைய கையில வாங்கும் போது அந்த எமோஷனல் கனெக்ட் அத வார்த்தையால சொல்ல முடியாதுமா. பணம் இல்லாத மக்களுக்கு ஃப்ரீயா டெலிவரி பார்த்து ஒரு நல்ல சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். இதுதான் என்னோட லைஃப் மிஷன். இதுக்கு நடுவுல மேரேஜ் லைஃப் வந்தா என்னால ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணவே முடியாது. ரெண்டு பேரும் இத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. என்னங்க சொல்றா இவ? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கும் லைஃப் மிஷன் இல்லாமையா இருந்துச்சு? அம்மா, உன் கூட பேசி என்னால போட்டி போட முடியாது. என் விருப்பம் என்னன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன கம்பல் பண்ணாதீங்க. உன் ஆசை பேஷன் எல்லாம் புரியுதுமா. ஆனா உன்னை பெத்தவங்களா எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அதை நாங்க காலங்காலத்துல செய்ய வேண்டாமா? உன் குழந்தைய கையில வாங்கி பார்த்து பழகணும்னு கொஞ்சணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? அந்த பேஷன் கனெக்ட் உனக்கு தெரியாது. உங்களுக்காக தான் நான் இருக்கேனே. தள்ளிடி. நான் உன்னை கேட்டா நீ உன் அப்பா கிட்ட மழுப்புற மாதிரி என்கிட்ட பேசாத. இந்த போட்டோல இருக்கிற யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ண முடியாதுமா. ஏய், முடியாதா? உன்னை ஒரு நிமிஷமா போன் வருதுல்ல, பாருங்க. சொல்லுங்க டாக்டர். யாழினி, ரொம்ப எமர்ஜென்சி கேஸ். டெலிவரி டைம்ல குழந்தை கழுத்துல தொப்புள் கொடி நல்லா சுத்திக்குச்சு. நார்மல் டெலிவரியும் ஆகல. கடைசியில சி செக்ஷன் தான் பண்ணணும். ஆனா அதுவும் ரிஸ்கா இருக்கு. சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நீ உடனே கொஞ்சம் கிளம்பி வரியா? என்னது? தொப்புள் கொடி சுத்தி இருக்கா? ஆமா யாழினி.